பக்சி வந்து இதை குறித்து பேசுவார். அப்போ வந்து நாங்கள் இந்த உன்னிப்பாக கவனிக்கிறோம். இதெல்லாம் இப்போ வராது, இன்னும் 200-400 வருஷங்கள். இந்த பூமி எச்சிலாம் இப்படிலாம் வந்ததெல்லாம் பார்த்ததே இல்லை. அப்போல்லாம் பூமி எச்சிலாம் வராது. ஒரே வந்து வெள்ளம் வந்தது 1970s பார்த்தோம். அப்புறம் வெள்ளங்கள் கொஞ்சம் கொஞ்சம் வந்தது. அழிக்கிற அளவுக்கு வெள்ளம் வந்தது வந்து 2004 நம்ம கண்ணூர் முன்பாக சென்னையில் நடந்தது. பூமி எதிர்ச்சி நினைச்சு பார்க்க முடியாத நேரத்தில் தான் இப்போ இப்படிதான் இருக்கும்ல, சடனாக பூமி எதிர்ச்சி வருதுன்னா எப்படி இருக்கும். அப்படிதான் இந்தோனேஷியாவில் தான் வந்துச்சு லாஸ்ட் டைம். இந்த 2004 வந்து இந்தோனேஷியா தான். அதே இந்தோனேஷியாவில் தான் இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு பூமி எதிர்ச்சி. அந்த 2004 இந்தோனேஷியாவில் வந்து தான் அந்த தாக்கம் தான் நம்ம சென்னை தாக்கிச்சு. ஸோ இது கடைசி காலங்கள் அறிகுறி வேதத்தில் அப்படி தான் போட்டிருக்கு. ஸோ நம்முடைய நீங்கள் வந்து நீங்கள் சொல்ல போகிறீங்க எனக்கு இப்போ வந்து நம்ம கையில் காசு இல்லை, சாப்பாடு கூட இல்லை, க்ளோரி இருக்கா, அவங்க அம்மா இருக்காங்க, பிள்ளை பசிக்குதுமா அப்படின்னு சொல்லுது. அம்மா என்ன பண்ணுவீங்க? ஏதாவது வாங்கி தரணுமா? அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, நீ இதை முத்திரை போட்டதாம்மா, நீ ஏதாவது உங்கள் காசை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள்? என்ன பண்ணுவீங்க? வேறு வழி இல்லாமல் முத்திரை போட்டுவீங்களா? போட்டுவீங்க? கரெக்டாக சொல்லுங்கள், பயப்படாதீங்க, கரெக்டாக சொல்லுங்கள். ஒரு சூழ்நிலை அப்படி உண்டாகும். எப்படி உண்டாகும்? முத்திரை போட்டுக்குவீங்க. முத்திரை போட்டு தான் பாஸ்டர் சொல்லுவார், இப்போ நாங்கள் பட்னியாக இருக்கோமே அப்படின்ட்டு நீங்கள் சொல்வீங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு நம்மளுடைய இறுதியை வந்து நல்லா யோசித்து பார்க்குறேன். நான் கூட பார்க்குறேன், கடினமாக இருக்கு. முந்தி இந்த மாதிரி கடினமாக இருந்ததில்லை, இறங்கி இருக்கும் இறுதியும். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அப்படி கடினமாச்சு. ஏன்னா அந்த பூமி வச்சு பார்க்க 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 ஓ நேற்று தான் பூமி வச்சு பயங்கர பூமி வச்சுங்க, சும்மா இல்லைங்க, பயங்கரமான பூமி வச்சு இந்தோனேஷியா பயங்கரம். பில்டிங்லாம் வந்து நிறைய பேர் போயிட்டாங்க. பயங்கரம், பயங்கரமாக ஆட்டுது, ஃபுல் பில்டிங் ஆடுது, நல்லா ஆடுது. ஐயோ கொடுமை. இப்படிப்பட்ட காரியத்தையும் நான் மியூசிக் போட்டேன். என்ன சத்து தலை கவல்களோட நித்தம் கிருபை செய்வாங்க. இதுதான் நம்முடைய இதயத்தின் ஆசையாக இருக்குது. சத்து தலை கவல்ந்து விடணும். நீ கூட வாசிக்கலாம். ஏன்னா அதுதான் நம்முடைய ஆசையாக இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமைக்கு வரும். இங்கே வந்து ரிஷா, நீங்கள் வந்து ரிஷா, இல்லைங்க வந்துருங்க. இதுதான் நம்மளுடைய பேசிக் பிரின்சிபல். ஆண்டு இடத்துல கேட்டது நான் இவங்களுக்கே எக்ஸ்பிளைன் பண்ணா நீங்களே எப்படி தான் ஜெபம் பண்ண. நான் கேட்டது என்னன்னா, ஆண்டரே என்னை பார்த்து பிசாசு பயப்படுது, எனக்கு நீங்கள் எனக்கு கொடுக்குற அடையாளம் தான் என் ஆயுசு நாட்கள் எல்லாம் அது நடக்கணும். இன்னைக்கு பிசாசு ஆடுறது ஓடுறது கடைசி வரைக்கும் நான் பார்க்கணும். இதான் ஆண்டுல நான் ஜாப் பண்ண சொல்லுவோம். சத்துரு தலை காதலோட
நாட்டில் வந்து அநேக இடங்களில் கூட்டம் நடக்கும். அநேக இடங்களில் ஓப்பனிங் கிடைக்குமா ஓப்பனிங் கிடைக்குமா ஓப்பனிங் கிடைக்குமா ஓப்பனிங் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நான் வந்து ஆண்டு கேட்பேன். சரி, ஓகே, ஓப்பனிங் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நான் ஆண்டு நாங்கள் எல்லாரும் ஜாப் பண்ணுறோம். ஓப்பனிங் கிடைக்கும், எங்கேயாவது ஓப்பனிங் எங்கேயாவது வந்து அப்போ வந்து ஒவ்வொரு கூட்டத்துக்கு முன்னாடி இந்த வரிங்களா எனக்கு ஞாபகம். ஆண்டவரே, எந்த கூட்டத்துக்கு நான் போனாலும் இது நடக்க அதான் நீங்கள் கூட இப்படிப்பட்ட ஜபம் தான் நீங்கள் செய்யணும். விசுவாசம் கிட்ட வந்து கேட்பான், என்ன வேறு வேலை இல்லையா? எவ்வளோ பேர் எவ்வளோ நல்லா இருக்காங்க, எவ்வளோ நகை போட்டிருக்காங்க, எவ்வளோ இடங்கள் வாங்கியிருக்காங்க, எவ்வளோ அழகாக வீடு கட்டியிருக்காங்க, எவ்வளோ அழகாக என்னென்ன பண்ணியிருக்காங்க, நீ எப்படி இருக்க அப்படின்னு உங்களை பார்த்து கேட்கணும். அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்? எங்களுக்கு கர்த்தர் கொடுத்த மொழி என்ன தெரியுமா? பிள்ளை முறியடிக்கிற மொழித்தை தான் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்துருக்காரு. நாங்கள் கடைசி வரைக்கும் உத்தரமாக அதை தான் நாங்கள் செய்ய விரும்புகிறோம். ஆண்டவரே, வேற எந்த காரியத்தை நாங்கள் விரும்பக்கூடாது. ஆண்டவரே, இதை தான் நாங்கள் விரும்பணும். ஆண்டவரே, ஸோ அதனால என்ன கூட்டத்துக்கு போகும்போது இந்த பாடல் தான் நான் ஆண்டு கேட்பேன். இன்று காட்டிட மாட்டேன். சத்துரு தாரை காவலோட வெந்தமம் நீரியை செய்கிறோம். சத்துரு தாரை காவலோட வெந்தமம் நீரியை செய்கிறோம். என்னை தேற்றிடும் ஆணையாளர் இயேசுவே தாங்கிடுமே. என்னை தேற்றிடும் ஆணையாளர் இயேசுவே தாங்கிடுமே. பாதலம் வந்தே கிருபை நீரை இயேசுவே தாவதன்மை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. ஆதியாகமத்துல ஆண்டவர் படைச்ச ஜனங்களை குறித்து வேதத்துல ஒரு கஷ்டமான வார்த்தை. நோவான் காலத்துல ஜனங்க பாவம் செஞ்சு ரொம்ப துக்கப்படுத்தினாங்க ஆண்டவரை. அப்ப அந்த பூமியில மனுஷனை உண்டாக்கினதுக்கு வேதத்துல போட்டிருக்கிறது, கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு வேதனையா இருந்துச்சு. எவ்வளவு பயங்கரமான வார்த்தை பாருங்க. ஆண்டவர் பூமியில மனுஷனை உண்டாக்கினதுக்கு மனஸ்தாபப்பட்டார். நம்மளை உண்டாக்கினதுக்கு மனஸ்தாபப்படுறாருன்னா என்ன பிரச்சனை? ஆண்டவர் பூமியில மனுஷனை உண்டாக்கினதுக்கு மனஸ்தாபப்பட்டாராம். அப்புறம் போட்டுங்க, அது அவர் இருதயத்துக்கு எப்படி இருந்தது? படிங்க. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கோம். மனுஷர்கள் பூமியில பெருகி, மனுஷருடைய அக்கிரமம் பூமியில பெருகி இருதயத்தின் நினைவுகளில் நித்தமும் எப்படின்னா அவனுடைய என்ன இருதயம் என்ன பண்றது? என்ன இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் ரபியாக்கா ஷஹூத்ருகா ரகாயாந்தரோ ரபினியாந்தரோ ஷஹூத்ருனியாக்கா த்ரயந்தரோ காமியாந்தரோ. வேதம் என்ன சொல்லுதுன்னா, படிப்பா, மனுஷனுடைய நினைவுகள் நித்தமும்
பொல்லாதவைகள் என்று கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு ரசனமாயிருந்தது. அது அவர் இருதயத்துக்கு ரசனமா இருந்தது. நல்லா எழுதிக்கிறது புஸ்தகம். இது ரொம்ப முக்கியமான சாப்டர். நீங்க இந்த வார்த்தைகளை நீங்க எழுதிக்கணும். ஏன் சொல்றேன்னா இது அடிக்கடி உங்க நினைவுல வரணும். அவனுடைய மனசு நித்தமும் பொல்லாதவைகளா இருக்கிறது. நம்மளுடைய மனசு, நிறைய பேருடைய மனசுக்குள்ள நித்தமும் பொல்லாதவைகளா இருக்கு. அது ஆம் என்று ஒத்துக்கணும். ஆமாண்டவர், நாங்கள் அப்படிதான் இருக்கோம் ஆண்டவர். அந்நாளில் யூதர்கள் தான் அறைந்தார்கள் என்று நினைத்தேன். அவர்கள் அல்ல, அடியின் பாவங்களே அறைந்தது உண்மை. அந்நாள் யூதர்கள் தான் சிலுவையில் அறைஞ்சாங்க இயேசு கிறிஸ்துவை. அவர்கள் அல்ல, அடியின் பாவங்கள் தான் உண்மை அறைந்தது ஆண்டவர். சரி, இந்த வசனத்தை நோட் பண்ணீங்க. என்ன வசனம்? மனுஷனுடைய நினைவுகள் எப்படி இருக்கு? நித்தமும் பொல்லாதவைகளா, நித்தமா பாருங்க, நித்தமும் எப்பொழுதும் பொல்லாதவைகளா இருக்கு. அதனால மனுஷனை பூமியில உண்டாக்கினதுக்கு மனஸ்தாபப்பட்டார். அது அவர் எழுதியதுக்கு அவர் மனஸ்தாபப்பட்டாரா பாருங்க. அவர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் எழுதியதுக்கு ரசனமா இருந்தது. கர்த்தர் ரசனப்படுறாரு, கர்த்தர் துக்கப்படுறாரு. மனுஷனுடைய நினைவுகள் எல்லாம் நித்தம் பொல்லாதவைகளா இருக்கிறது. என்ன மனுஷன் ஏன் உண்டாக்கணும்? எண்ணத்துக்கு சிருஷ்டித்தோம். மாற மாட்டானா? மாறாத இறுதியத்துடன் இருக்கிறானே. ஆனா வேதத்தில் அதுக்கப்புறம் பார்க்கிறோம், யாக்கோபை சிநேகித்தார். யாரை வெறுத்தாரு? ஏசாவை வெறுத்தார். நீங்க நிறைய பேர் இங்க இருக்கீங்க, ஏசாவை தான் இருக்கீங்க. நீங்க யாக்கோபு இல்லை. ஏசா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? சொந்தக்காரர்களுடைய சடங்குகளுக்கும் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வராம சொந்தக்காரங்களுடைய சடங்குகளுக்கும் அவங்க வந்திருக்காங்க அவங்க விருந்துக்கும் போறவங்களை குறிச்சுதான் கர்த்தர் என்கிட்ட பேசுறது. அவங்க ஏசா, ஏசால என்ன கண்டுபிடிச்சோம்? ஏசா என்ன ஏன் வெறுத்தி காண்ற? ஏசாவை ஏன் வெறுத்தனா? அவர்கள் என்னை மறந்தார்கள், என் வேதத்தை மறந்தார்கள், என்னை நேசிக்கிறதை மறந்தார்கள். அவர்கள் நான் தான் அவர்களுக்கு முக்கியம் என்பதை அவர்கள் மறந்து போனார்கள். அதனால வேதத்தில் அவர்கள் குறிச்சு அவர்கள் ஏசா. நீங்க நிறைய பேர் அப்படிதான் இருக்கும். ஓய்வு நாள்ல ஆனா காலையில சர்ச்சு முடிச்சுட்டு மாலையில நீங்க பீச்சுக்கு போனா கூட தப்பு கிடையாது. நீங்க அப்புறம் சொந்தக்காரங்களை போய் மீட் பண்ணா கூட தப்பு கிடையாது. ஆனா சர்ச்சு ஆராதனைக்கு காலையில முடிச்சுட்டு காலையில போகக்கூடாது. மாலையில நீங்க போனீங்கன்னா தப்பு இல்லை. மாலையில போனீங்கன்னா தப்பு இல்லை. ஆனா காலையில போனா தப்பு. ஓய்வு நாள் காலையில எங்கேயும் போனாலும் வீட்டுல சொந்தக்காரங்களோடு உட்கார்ந்துருந்தாலும் அது மகா தப்பு. அவர்கள் தான் ஏசா என்று கர்த்தர். ஏசாக்கும் இந்த மனுஷனுக்கும் கனெக்ஷன் இருக்கு. எந்த மனுஷனுக்கு? ஆண்டவர் சஞ்சலப்படுத்தின மனுஷங்களுக்கும். ஏன்னா ஏசா இடத்துல வேற என்ன தப்பு நான் பார்க்கல, நான் எனக்கு தெரியல. எனக்கு பைபிள் தெரிஞ்ச வரைக்கும் ஏசா மேல அந்த அளவுக்கு தப்பு பார்க்க. ஆனா ஆண்டவர் ஏன் ஏசாவை வெறுத்தார் என்றால் அவன் என்னை நேசிக்கவில்லை. அல்லேலூயா. நீங்க ஆண்டவர் நேசிக்கலைன்னா அது குற்றமாயிருக்கு. ஆமென் சொல்லுங்க. நீங்க ஒருவேளை பாஸ்டர் நேசிட்டீங்கன்னா நான் உங்களை நேசிப்பேன். நீங்க என்ன நேசிக்கல, நான் சும்மா நடிக்கிறீங்கன்னா எனக்கு தெரிஞ்சுட்டா நீங்க நடிக்கிறீங்க தெரிஞ்சுட்டா நான் உங்களை நேசிப்பேனா? சொல்லுங்க, சாதாரணமா சொல்லுங்க. நீங்க நடிக்கிறீங்க, என்கிட்ட வந்து நீங்க நடிக்கிறீங்க எனக்கு தெரிஞ்சிருச்சு, அப்ப நான் நேசிப்பேனா? நேசிக்க மாட்டேன்.
அதே போலதான் ஆண்டவரை சிநேகிக்கிறத போல நடிக்கிறாங்க நிறைய பேர். பயத்தினால சபைக்கு வர்றது கிடையாது. நாமும் ஏசாவை போல இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு, சஞ்சலப்படுத்தக்கூடாது, மனசு வேதனைப்படுத்தக்கூடாது. ஆனா நாம் கர்த்தரை சந்தோஷப்படுத்தவர்களா இருக்கணும். அப்படி சபையில கொஞ்சம் பேர் தான் வரும். ஆனா அந்த கொஞ்சம் பேர்ல நிறைய பேர் கர்த்தரை ஆராதிக்கிறாங்க. நான் சொல்றேன் 100%. நான் ஒருவேளை உங்களை டைரக்டா திட்டுவேன், எல்லாம் பண்ணுவேன். ஆனா நான் மனசு விட்டு சொன்னா நீங்க நிறைய பேர் கர்த்தரை ஆராதிக்கிறீங்க. உங்களை நிச்சயமா நிறைய பேர் கர்த்தரை ஆராதிக்கிறீங்க. இப்ப நான் மட்டும் தனியா ஒரு கை தட்டிட்டு இருந்தேன்னா அதுல சவுண்ட் வராது. உங்க கையோட சேர்ந்துதான் என் கைக்கு தட்டுறது தான் நான் சவுண்ட் வருது. கரெக்டா தப்பா? இப்ப நான் மட்டும் சும்மா தட்டிட்டு இருந்தேன்னா சவுண்ட் வராது. நீங்களே என்னோட கூட தட்டுறீங்க. அதுதான் சவுண்ட். என்ன சவுண்டு? ஆராதனை சவுண்டு. ஹல்லேலூயா சொல்லுங்க. சோ நான் மட்டும் ஆராதிச்சு ஆண்டவரே சொன்னாங்க. என்ன இருக்குது? ஏன் பாஸ்டர் சொல்றாரு நான் இங்க வந்து ஆராதிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு? ஏன் சொல்றேன்? நீங்க எப்படின்னா போங்க, எனக்கு அதை பற்றி நிறைய ட்ரிப் சொல்லணும்னா இல்லை. நீங்க எப்படி ஆராதிக்க போங்க, ஐ டோன்ட் கேர். ஆனா நீங்க இல்லாம ஆராதிக்க முடியாது. நான் அப்படி சொல்லுவேன். ஆனா நீங்க இல்லாம என்னால ஆராதிக்க முடியாதுங்க. தனியா ஆராதிக்க முடியாது. இந்த ஆராதனை இருக்காது. எங்க 2-3 பேர் நாமத்துல உண்மையாய் கூடுகிறார்கள். அதனால நான் திட்டு. ஆனா நீங்க மட்டும் என்ன தடையை விட்டு பாருங்க. சும்மா அணி பேசிட்டு போயிட்டு என்ன பேசுறேன்னு தெரியாது. இப்போ உங்களுக்கு எதில் அணி பேசும்போது அதுக்கு வியாக்கையில கற்றுக்கூடாது. நான் தனியாக பேசும்போது என்ன பேசுறேன் தெரியாது. பியூட்டியா தான் நீங்க நினச்சிட்டு நீங்க பாஸ்ட்டுக்கெல்லாம் தெரியல, ஒன்றுமே தெரியாது. அது உங்களுக்கு தெரியாது. அதுதான் பியூட்டியே. பாஸ்ட்டுக்கெல்லாம் அவர் பேசுறாரு தெரியும். எனக்கே தெரியாது நான் என்ன பேசுறேன். அது உங்களுக்கு தெரியாது. தெரியாம இருக்கு. பட் அதான் உண்மை. அதான் உண்மை. நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு எதில் அந்நிய பாஷை பேசுறேன், அப்ப அந்த வியாக்கியானம் வருது. நான் தனியாக அந்நிய பாஷை எங்கேயும் முறையில் பேசிட்டு என்ன அது ஒண்ணுமே வரல. ஸோ எந்த இடத்துல என்ன பாஷைகள் பேசி அது வியாக்கியானம் கொடுக்கணும், அது கத்து. ஆனா அது பார்த்தா அதே மாதிரி தான் இருக்கு. நான் பேசுற வார்த்தை இதே வார்த்தை தான் அப்படி பேசுறேன் அந்நிய பாஷை. ஆனா அதுக்கு வேற அர்த்தம் கொடுக்குறாரு. ஆனா அதே வார்த்தை தானே ஒன்னு இடத்துல ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு கேட்டா என்ன அதே தான் பேசுறது, வேற பேசுறது வேற இருக்கு. ஸோ அந்த அந்நிய பாஷைனா நம்மளால புரியும். அது ஆவிக்குரிய வார்த்தைகள். ஆவிக்கு ஏன்னா இப்ப நான் என்ன பேசுறேன்னு நான் வியாக்கியானம் பண்ணினேன். ஸோ அதை யார் ரெக்கார்ட் பண்றா? நீங்க ரெக்கார்ட் பண்றீங்க இல்ல, சாத்தா ரெக்கார்ட் பண்றான். அங்கதான் பியூட்டி. யார் ரெக்கார்ட் பண்றா? நீங்க ரெக்கார்ட் பண்றீங்களோ இல்லையோ அந்த ரெக்கார்டிங் பேர் ஆன்ல இருக்கு. எனக்கு தெரியும், சாத்தனுக்கும் தெரியாது. இப்போ பேசுறதெல்லாம் எனக்கு தெரியும். எனக்கு நான் பேசுறதெல்லாம் எனக்கு தெரியும். ரெக்கார்ட் பண்றோம் சொல்றேன். அதான் சொல்றேன், சீரியஸா சொல்றேன். இவர் பேசுற அந்நிய பாஷை அங்க ரெக்கார்ட் ஆயிடுச்சு. அதே தான் பேசுறேன் இல்ல, அது அங்க பியூட்டி. ஆனா அதே பாஷை தான் வரும். ஆனா வேற அர்த்தம் அவனுக்கு புரியாது. அதுதான் ஆண்டவர். அதான் அவர் பாருங்க பைபிள்ல என்ன போட்டிருக்குன்னா, அவன் செய்யறதெல்லாம் செய்வானா. அவன் செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு நான் ஜெயிச்சுட்டேன். ஆண் நகை செஞ்சு நீ செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு அது எனக்கு நன்மையா முடிஞ்சிச்சு. சீரியஸ் ஐயோ நான் ஆண்டரை வந்து ஏசு கிறிஸ்து ஆச்சுட்டேன். கீழே இறங்கி வராரு, சிரிச்சுட்டு வராரு. ஏசு கிறிஸ்து சொல்லி அரைஞ்சிட்டு ஒரே சந்தோஷம், ஒரே ஜாய், இங்க ஒரே கொண்டாட்டம், ஒரே பீரு, அது பாட்டி. அவங்க அடிக்க தெரியும், அவங்க அடிக்க முடியாதுல்ல. அவங்க ஆளு சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றேன். ஒரே ஜாலி பார்ட்டி, ஒரே ஜாலி, ஒரே என்ஜாய்மெண்ட். ஒரே என்ஜாய்மெண்ட், ஒரே குதி குச்சிட்டு போது அண்ணன் ஏசி சிக்கிறாரு. என்ன இறங்கி வர்றாரு? அவர் சிரிச்சுட்டு வர்றாரு. என்ன சிரிச்சுட்டு வர்றாரு? அவர் சிரிக்கும் போதே அவங்களுக்கு பயம் வந்துருச்சு. ஏதோ விஷமமான காரியத்தை ஏதோ பண்ணியிருக்காரு போல இருந்து சிரிக்க வேலை செய்யறாரு. வந்து ஒரே அடிக்கலாம், பைப்பை போட்டு ஒரே அடிக்கலாம். அச்சடியில பல்லெல்லாம் வந்துருச்சான். பல்லுனா என்ன அர்த்தம்னா அவனுடைய பல்லு இல்லை, அவனுக்கு வந்து சரீரமே கிடையாது. பல்லுனா என்ன அர்த்தம்னா அவனுடைய அதிகாரம் கீழே வந்துருச்சு. பல்லு வந்து அவனுடைய அதிகாரத்தை கொடுக்கிறது. ஒரே அடி அடிச்ச அட்டியில பல்லெல்லாம் நொறுக்கி கீழே விழுந்துருச்சு. அவன் மேல இருக்கிற அந்த அலங்காரம். ஏங்க பைபிள்ல ஆண்டவரே சொல்றாரு, ஆண்டவர் சொல்ற சாந்தனை பத்தி
பூரண அழகுள்ள ஆண்டவரே சாத்தானுடைய அழகை பார்த்து வர்ணிக்கிறாரு. பைபிள் எடுத்து பாருங்க, சாத்தானுடைய அழகை பார்த்தா யார் வர்ணிக்கிறா? ஆண்டவர் வர்ணிக்கிறார். நீ பூரண அழகுள்ளவன், அதுதான் உனக்கு கிடைச்சிருச்சு சொல்லுவாங்க. நம்ம கூட சொல்ல, நீ ரொம்ப அழகு, அது சொல்லுமா இல்லை சொல்ல. அது மாதிரி நிறைய பேர் வந்து அவங்க அழகுதான் அவங்களுக்கு கிடைக்குது. அதே போல அந்த அந்த அழகு மேட்டிமை, அந்த மேட்டிமையான காரியங்கள் அது வந்து அவனுக்கு எடுத்துருச்சு. அவன் மைண்ட்ல வந்து நீ ரொம்ப அழகா இருக்க, அழகா இருக்க, அழகா இருக்க. நிச்சயமா சொல்றேன், சீரியஸ் சொல்றேன், 100% சொல்றேன். இதான் உண்மை நடந்தது. ஏவல் கிட்ட சாதாரண வந்து யார் விபத்துல வந்தா பாம்பு விபத்துல. பாம்பு வந்து சாதாரண ஒரு ஜீவன் தான். அந்த காலத்துல இருக்க பாம்புக்கு எப்படி இருந்துச்சான்? நான் ஏற்காட்டில் நான் வந்து தனிமையாக விடப்பட்டு வழி தெரியாம அந்த பெரிய நான் போயிட்டோம். அந்த பாதைகள் எப்படின்னா ரொம்ப சின்ன பாதை. ஆடு மேய்க்கிறவங்களுக்கு கூட அதே பாதை மாதிரி தான் இருக்கும். இந்த ஆடு மாடு மேய்க்கிறவங்களுடைய பாதையில தெரியாம மாறி போயிட்டோம். மாறி போயிட்டு கீழே இடமே கிடையாது. வனாந்திரமாயிடுச்சு. அப்படியே சடனா எங்கேயுமே இடம் இல்லை. அப்புறம் என்ன பண்றது? நடுவில் நிற்கிறவங்க நான் பார்க்குறேன், ரொம்ப அழகா இருக்குங்க அந்த இடம். ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு அந்த இடம். மனசுல பயமே இல்லை. அப்ப அந்த பெரியவர் சொல்றாரு, எனக்கு மறக்க முடியாத ஒரு அனுபவம். பெரியவர் சொல்றாரு, ஐயா உங்களால வந்து தேட முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு கத்துறாரு. ஐயோ யாராவது இருக்காங்களா, யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கத்துறாரு. ஒரு காக்காக்கு சத்தம் கேட்கல, யாருமே இல்லைங்க. யாராவது இருக்கீங்களான்னு ஐயா நீங்க இங்கே இருக்கீங்க. அப்ப வந்து நம்ம மரம் ஒன்று வெட்டி கிடந்துச்சு, அதுல உட்காந்து அது ரொம்ப அழகா இருந்துச்சுங்க. அப்படியே கொஞ்சம் தூரம், இவ்வளவு தூரம் போனோன்னே அப்படியே கீழே போகுது. கீழே சேலம் வரைக்கும் போகுது. விழுந்தா நேரம் சேலத்துல போய் விடணும். அவ்வளோ ஹைட்ல இருக்கு. பாதாளம் அந்த பாட்டு ஒன்று போட்டு தென் 6 மைல்ஸ் வெயிட். அப்பொழுது நான் பாடுவேன், எவ்வளோ பெரிய ஆண்டவர் நீ. அப்பதான் ஆண்டவர் என் பக்கத்துல வராரு. இதெல்லாம் பிளான். இவரு நம்ம வழி தவறி போகணும், கர்த்தர் அந்த இடத்துக்கு என்ன கூட்டிட்டு வரணும். இதெல்லாம் அவருடைய பிளான், ஆண்டோடைய பிளான். அவரையும் அனுப்பணும். எதுக்கு அனுப்பணும்? வழி தேடுறதுக்கு. எது வழி தேடுறதுக்கு அனுப்பணும். இது வந்து கர்த்தருடைய பிளான். ஸோ உட்காந்துருக்கேன், ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. அப்போ இந்த பாட்டு தான் இருந்துச்சு. Then 6 months, so can we sing the song? Oh Lord my God, when I in awesome wonder consider all the works thy hand hath made, I see the stars, I hear the rolling thunder, the காற்றின் சத்தம், thy power throughout, உடைய வல்லமை, the universe, உலகம் அனைத்தும். Then sings my soul, என் ஆத்மா பாடுது. ஆத்மாவே நீ பாடி போற்றிடு உன் தேவரை மாவல்லவரை. ஆத்மாவே நீ பாடி போற்றிடு காடுகள் மத்தியாக செல்கிறேன். அங்கே குருவியின் சத்தம் கேட்கிறது. அப்பொழுது மெல்லி காற்று என் மேல வந்து வீசுகிறது. இந்த பாட்டில் அப்படிதான் பண்ணி. அப்பொழுது நான் சொல்கிறேன், ஆண்டவரே எவ்வளோ பெரியவர் என்று சொல்லி அங்கே பாடிட்டு இருக்கேன். தனியாக உட்காந்து அப்போ அந்த கட்டையில உட்கார்ந்துருக்கிறேன். வெட்டப்பட்ட கட்டையில் அந்த தங்க நிறத்துல ஒரு தேவதூதர் அப்படியே வந்து இறங்கி என் பக்கத்துல வந்து உட்கார்ந்துருக்காரு. அப்பொழுது அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார், தங்க ஃபுல்லாவே தங்கம். ஒரு தேவதூதர் அப்படியே பக்கத்துல வந்து உட்காரு. எங்க பயங்கரமான அனுபவத்தின் மத்தியில நான் போயிருக்கேன். அப்படி ஆண்டவர் என்னை நடத்தினக்காக சாதனை பார்த்துட்டேன். பயங்கரமான காரணம்.
அந்த நேரத்துல ரொம்ப அழகா என் பக்கத்துல உட்கார்ந்து அது பாடலை பாடி முடிக்கிறேன். என் பக்கத்துல உட்கார்ந்துருக்கேன். நான் கர்த்தரை பாடுகிற பாட்டு அப்ப சொல்றேன், என் மகனே ஏவாள் அந்த சர்ப்பத்தின் பேச்சை கேட்டாங்கல்ல, அப்ப அந்த சர்ப்பம் எப்படி இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொன்னாங்க. அது ரொம்ப அழகா இருந்துச்சு. வேதத்துல போய் பார்த்தா கூட அப்படிதான் இருக்கு அப்படின்ற மாதிரி சில இடங்கள் இருக்கு. சர்ப்பத்துக்கு இப்பதான் வந்து கீழே போகுது, முன்பாக பறக்கணும். அது பறந்துதான் வந்துச்சான். அது அப்படியே ட்விங்கிள் ஆயிட்டு வரல, பறந்து வந்துச்சு. ரொம்ப அழகா இருக்கும் சர்ப்பம். அப்ப வந்து அந்த சர்ப்பத்தின் அழகை பார்த்து ஏவாள் மயங்கிட்டாங்க. சொல்றாங்க அந்த சர்ப்பத்தில் மயங்கிட்டாங்கன்னா வேற மயக்கம் இல்லை, அந்த அழகை பார்த்து மயங்கினாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. அப்படின்னா என்னாச்சு, இப்போ ஒருவேளை உங்க சீஃப் மினிஸ்டர் பக்கத்துல போறாரு, நல்ல ஹேண்ட்ஸமா இருக்காரு, டக்குன்னு பார்த்தா ரொம்ப ஜென்ஸா இருந்தாலும் லேடிஸா இருந்தாலும் அவரை பார்த்தோன்னே பியூட்டிஃபுல்லா இருக்காருல்ல, கொஞ்ச நேரம் பிரமிப்பா பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா, நல்லா இருக்காரு பார்ப்பாங்களா, அந்த மாதிரி ஏமாந்து பார்த்தாங்க. பார்க்கும்போதுதான் இது ப்ரீ பிளான். அவ்வளோ ஈஸியா ஏமாந்துட்டாங்க நீ நினைக்காத. அவங்க சொல்றாரு அவ்வளோ ஈஸியா ஏமாந்துட்டாங்க நீ நினைக்காத. ஃபர்ஸ்ட் அவன் அழகு, அவனுடைய அந்த சட்டத்தினுடைய கம்பீரம், அந்த பார்வை, அந்த கிரீடம், சட்டத்தின் மேல கிரீடம், இதெல்லாம் இருந்துச்சு. இதை பார்த்தோன்னா அந்த பிரமித்திருக்க போது நேரத்துல தான் இந்த வார்த்தைகள், தேனிகள், இனிமையான வார்த்தைகளை கொண்டு ஏவாளுக்கு பேசினோட ஜஸ்ட் ஒரு செகண்ட் ஏவாள் அந்த பழத்தை சாப்பிட்டாதான் என்ன ஞான வருந்தன்னு சொல்றாங்க, ஆண்ட போல மாறுவோம் என்று சொல்றாங்க. அவங்களுக்குள்ள என்ன வந்துருச்சு, ஏவாளுக்கு என்ன வந்துருச்சு, நாமும் ஆண்டவரின் ஒருவராய் இருப்போம். ஆனா ஏவாளை சிருஷ்டித்தது யாரு, ஆண்டு சிருஷ்டித்தாரா இல்லையா? சோ சாத்தா எப்படி விழுந்தான், அழகுல தான் விழுந்தான். அவன் ரொம்ப அழகா இருந்தான். அவன் எப்படியுமா பைபிள போட்டு, நான் சொல்றேன் பைபிள போட்டு எப்படியுமா அத்தனை விதமான மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வரும். அப்ப பாடுவான கர்த்தரை எல்லாரும் பியூட்டிஃபுல்லா ஞான பாட்டு, எல்லா பாட்டையும் கர்த்தரை பாடுவாங்க. இது வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் அவனை மாதிரி யாருமே பாடல. இன்னைக்கு வரைக்கும் அவனை மாதிரி யாருமே பாடல. அவ்வளவு அழகா பாடுவான் கர்த்தரை. அது இல்லாம வந்து எனக்கு தெரிஞ்சது, எனக்கு கர்த்தர் வெளிப்படுத்தின வரைக்கும் நான் என்ன சொல்றேன்னா, அவன் 1 வருஷம் 2 வருஷம் நல்லதெல்லாம் இருந்ததுங்க, கோடி ஆண்டுகளுக்கு மேல நல்லதெல்லாம் இருந்திருக்கான். அதை கேட்டுட்டீங்கன்னா நம்ம கொஞ்ச நாள் தான் இந்த உலகத்துல இருந்திருக்கோம். நான் கொஞ்ச நாள் தான் ஏற்காடு போனேன், கொஞ்ச நாள் இவ்வளவு கதை பேசுறேன். நானு அவனுக்கு எவ்வளவு கதை இருக்கும் பேசுறதுக்கு, கேட்கலையா? இன்னைக்கு சாத்தானையா உயிரோட இன்னும் விட்டுருக்காரு ஆண்டவரு. நான் கொஞ்ச நாள் ஒரு சின்ன காரியத்தை வச்சு நான் 1000 கதை பேசுறேன். அவன் எவ்வளவு கதை பேசலாம், எத்தனையோ ஆண்டுகள் வருஷமா கர்த்தரோட கூட இருந்தான். அவன் வந்து அவனை பார்த்து அந்த கூட இருக்கிற தூதர்கள் இவ்வளவு அழகா இருக்கு, இவ்வளவு ஆராதிக்க சொல்ல 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 அதே எண்ணங்களை தான் ஏவல் மேல சர்ப்பத்தின் மூலமா வந்துச்சு. இன்னைக்கு உண்மையா சொல்றேன், ரோட்ல போகும்போது ஒரு அழகே இல்லாத ஒரு பொம்பளை பார்த்து நீ ரொம்ப அழகா இருக்கேன்னு சொன்னா ஒரு நிமிஷம் சீரியஸா சொல்றேன், கரெக்டா தப்பா? ஒரு ஆளு போறாருன்னா நல்லாவே இருக்க மாட்டார் அவரு, ரொம்ப அழகா இருக்க போட்டே. ஏன்னா அந்த ஒரு வார்த்தை அவங்கள வந்து டக்குன்னு என்ன பண்ணுது, ஒரு நிமிஷம்
அவங்க புரியல, அவங்க அழகா இல்லை ஆனால் கூட அப்படி சொல்கிறாங்களேன்ட்டு. ஆனால் அந்த லேடிஸ் விஷயம் அவன் பாருங்க கரெக்டாக ஆதாம் கிட்ட போல. ஏன்னா ஆதாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான். ஏன்னா ஆண்டோட பேசலாம். ஆண்டோடைய பிரசனம் ஆதாம் மேலே இருக்குமா இருக்காதா? ஆண்டவருடைய பிரசனம் ஆதாம் மேலே இருந்தனால அவ்வளோ சீக்கிரமாக ஆதாம் ஏமாற்றவே முடியாது. ஆதாம் கூட ஏன் அந்த பாவம் செய்தார்னா, ஏவாள் செஞ்சுட்டா. ஏவாள் என்ன பண்ணிட்டா? சாப்பிட்டுட்டா. நானும் சாப்பிடலன்னா என் மனைவிக்கு. கர்த்தரை காட்டில யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டாரு? ஆதாம். யார் கொடுத்தாரு? மனைவிக்கு முக்கியத்தை கொடுத்துருக்காரு. யாரை காட்டிலும்? நம்மளை சிருஷ்டித்த ஆண்டு காட்டிலும் ஆதாம் வந்து ஏவாளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டாரு. அதனால வந்து அவரை சாப்பிட்டாரு. ஸோ அதனால அவ்வளோ சீக்கிரமா ஒரு சர்ப்பத்தினால ஏவாளை ஏமாற்றி இருக்க முடியாது. ஏன்னா ஆண்டுடைய பிரசனத்தில் இருக்கிறவர்கள் அவங்கலாம். யாருடைய பிரசனம்? கர்த்தருடைய பிரசனத்தில் நேருக்கு நேரம் இருந்தவர்கள். அவங்கள சீக்கிரம் ஏமாற்ற முடியாது. உங்களை ஏமாற்றலாம், என்ன ஏமாற்றலாம், எல்லாரும் ஏமாற்றலாம். ஆனால் கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருக்கிறவங்க ஏமாற்ற முடியாது. இன்னைக்கு ரீல்ஸில் நீங்கள் நிறைய செய்திகளை கேட்பீங்க, பாஸ்டர்லாம் பேசுறதெல்லாம் கேட்பீங்க. ஆனால் நான் கேட்டேன்னா, இந்த பாஸ்டர் நல்லவராக கேட்டவரான்னு சொல்லிடுவேன். ஒரு 2 minutesல அவர் முகத்தை பார்த்த உடனே இவர் நல்லவரா கெட்டவரா, இவர் பாவத்தில் இருக்காரா பாவத்தில் இல்லையான்னு சொல்லுவாங்க. எப்படி அது? எப்படி சொல்லுங்க? ஆண்டுடைய பிரசனத்தில் நீங்கள் இருக்க உங்ககிட்ட வர்றவங்க எந்த யூகத்தில் வர்றாங்கன்றதை கண்டுபிடிச்சிருவீங்க. ஆனால் சில நேரத்தில் சாலை ஏமாத்திடுவோம், யாராக இருந்தாலும் சரி. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக கர்த்தருடைய பிரசனத்தில் நாம் இருக்கிறவங்களா இருக்கணும். ஸோ பாருங்கள், இப்படிப்பட்ட அனுபவங்கள் வழியாக கர்த்தர் நம்ம நடத்தி எதுக்கு இதை போய் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க? ஏன் ஏவாள் இவ்வளோ சீக்கிரம் இப்படி விழுந்தாங்கன்ட்டு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஏன் சொல்கிறாருன்னா, இதே போல தான் சாத்தான் இப்படிப்பட்ட ஆயுதங்களை வச்சு தான் டக்குன்னு நம்ம மைண்டை மாற்றுவோம், நம்ம மைண்டை கெடுப்பான். அதனால் ஜாக்கிரதையாக இருக்கணும். எல்லாவற்றிலும் நாம் எச்சரிக்கையோடு கூட இருக்கணும். ஏன்னா டக்குன்னு அந்த செகண்டில் வந்து அந்த ஏவாள் வந்து இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க. இது சர்ப்பத்தினுடைய அழகு, அந்த கிரீடம் அப்படியே உச்சு பார்க்க ஆரம்பிச்சு. அப்போ தான் டக்குன்னு பார்த்துட்டான். சர்ப்பம் நிறையா சான்ஸ் பார்த்துட்டே இருந்திருப்பான். அவங்க நம்மளை நோட் பண்ணுவோம், அவங்க நம்மளை நோட் பண்ணுவாங்களான்னு கரெக்டாக நோட் பண்ணுற டைம் இதுதான் டைம்னு சொல்லி அவங்க வெளில அடிச்சிட்டான். கர்த்தர் இதை சொன்னாரா? அந்த மயக்கத்திலே இருக்கிறதுனால, அந்த மயக்கத்தில் இருக்கிறனால டக்குன்னு ஈஸியாக அவங்க வந்து கவர் பண்ணிட்டாங்க. அந்த யோசனை வந்துட்ட பிறகு அவங்க பாவம் போய் செஞ்சுட்டாங்க. இப்போ நாமும் தேவனை போல மாறலாமா அப்படின்றது யோசனை வந்த உடனே அவங்க பாவத்தில் விழுந்துட்டாங்க. ஸோ அதனால் அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸி அந்த பழத்தை எடுத்து சாப்பிட. அதனால் நீங்கள் சிஸ்டர்கள், சகோதரர்கள், வாலிப பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். எப்படி யூஸ் பண்ணா பார்த்தீங்கன்னா டெக்னிக்கு யூஸ் பண்ணலாம். அந்த அழகில் வந்து டக்குன்னு ஒரு விஷயம் தள்ளாடி அதை பயன்படுத்தி சாத்தான மேலே உட்காந்துக்கும். ஏன்னா அந்த ஒரு வார்த்தை டக்குன்னு அந்த நேரத்தில் வந்து அந்த ஏவாள் வந்து அந்த அவங்கள பார்த்து கவர் ஆகலைன்னா, அந்த பாம்பு என்ன யார் சொன்னாலும் ஏவாள் நம்பிக்க மாட்டாங்க, எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ இதே போல தான் சாத்தான் நமக்கு கொக்கிகளை போடுவான். என்ன கொக்கிகளை? சின்ன மீனை போட்டு பெரிய மீனை போட்டு. ஸோ அதனால் இதே போல தான் நம்ம விழ வேண்டிய சூழ்நிலைகளில் நம்ம தலை. இதெல்லாம் எதுக்கு கர்த்தர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு? நீங்களும் எந்த ஒரு காரியத்திலையும் விழுந்துக்கூடாது. ஸோ இதெல்லாம் விழாமல் இருக்கணும்னா உங்களுக்கு கிடைச்சிருக்கிற அபிஷேகம், பாஸ்டர் உங்களுக்காக ஜோம் பண்ணாரு. உங்களுக்கு தீர்க்க வரங்கள் கூட இருக்கலாம். பாஸ்டர் ஜோம் பண்ணிட்டு அந்த வரங்களுக்கு இது செய்யும், கிஃப்ட் வேலை செய்யும், அன்னி பாஷை பேசுவீங்க. அது எல்லாமே போயிடும். உடனே போயிடாது, நாளுக்கு நாள். ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டு விட்டு தூரம் போக 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 தூரம் போக 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 அப்படியே போயிடும். கட்சியில் நம்ம ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்லி யார் பாப்பா ஃபஸ்ட்டு? யார் பாப்பா சொல்லுங்க பார்க்கலாம்? சாப்பிட்டா போவான். ஒன்றுமில்லை இவர்கள் சேர்ந்தவுடனே உள்ள வந்துடுவான்.
ஸோ நல்ல ஒரு ஊழியக்காரா இருப்பாரு, நல்ல ஒரு தீர்க்கதரிசியா இருப்பாங்க, நல்ல ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களா இருப்பாங்க. அப்ப என்னாச்சு சவுலுக்கு? சவுல் யாரு? ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ மனுஷன். என்னாச்சு? பிசாசு வந்துட்டான். கர்த்தர் போயிட்டாங்க, பிசாசு வந்துடும். ஸோ கர்த்தர் ஏன் போனாரு? ஏன் போனாரு? ஏன் போனாரு? கீழ்ப்படியாமை. நல்லா கேளுங்க, இந்த கீழ்ப்படியாமையில நீங்க எந்த காரணத்துக்கு கூட நுழையக்கூடாது. யாரும் வந்து ரொம்ப ஜாக்கிரதையா கீழ்ப்படியதுல லாஸ்ட் வந்து சொல்றாரு. நான் அவன் சொல்றேன், நான் இங்கே பாருங்க, நான் இப்போ வந்து நான் இங்கே பேசுறேன், இப்போ நான் பேசுறேன், நீங்க இங்கே நான் பேசும்போது நீங்க என் பேச்சு கேளுங்க. ஆனா நான் வெளியே போயிட்டு ஏதாவது ஒரு நான் எனக்கு வந்து நீங்க ஒருவேளை உங்களை பார்த்து எனக்கு பாவமா இருக்கும், சரி சரிம்மா போதுமா பேச, அப்போ வந்து அதை எடுத்துக்காதீங்க. ஏன் சொல்றேன்னா, ஷாலினி சொல்றேன், ஷாலினி வந்து ஆவியில் இருக்கும்போது சொல்லுவா நான் போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வெளியே நான் போயிட்ட பிறகு ஷாலினி நான் போறேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ என்ன சொன்னேன், ஷாலினி ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கு, ரோடு அப்படி இருக்கு, இப்படியா இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்கு. அது வந்து நான் மனுஷனாக இருக்கிறத நான் இயற்கையா சாதாரண பேசுறேன். ஆனா உனக்கு அந்த விசுவாசம் இருந்தா நீ போலன்னா போ. நான் வந்து என்ன பண்றேன், ஐயோ எதுவும் ஆயிடக்கூடாது, ஒரு பயம் வந்துருக்கு. ஸோ அதனால இன்னைக்கு இங்க இருந்து நான் பேசுறது வேற. அதுல யாரையும் நீங்க வந்து கடவுளுக்கு அடுத்துதான் என்னைக்குமே எந்த ஊழியக்காரராக இருந்தாலும் சரி, தினகரனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, கடவுளுக்கு அடுத்துதான் யாரையும் எடுத்துக்காதீங்க. ஃபர்ஸ்ட் பேசிக் பிரின்சிபல் அதுதான். உங்கள் ஊழியக்காரர் உங்களுக்கு கடவுள் கிடையாது. ஊழியக்காரர் ஒரு மனுஷன். அவருக்குள்ள அந்த அனாயிண்டிங் கிரியை செய்கிற வரைக்கும் அவர் நல்ல ஊழியக்காரர். அப்போ நான் வந்து நல்ல அவர் பெனின்னு சொல்றாரு. பெனி சொன்னதுல இருந்து நானும் யோசிச்சு பார்க்குறேன், ஏதோ ஒரு வித்தியாசம் உணர்றேன். நான் நல்ல பைபிள்லாம் படிப்பேன், நல்லா வார்த்தைகள் வாக்கு தத்தங்கள் அந்த புக்கெல்லாம் வச்சுருப்பேன். ஆனால் இப்போ புக்கெல்லாம் வச்சு படிக்கிறது இல்லை. ஆனால் கேட்குறேன் வசனங்களை காலையில் சாயங்காலம் கேட்குறேன். அந்த வார்த்தைகளை ஒரு நாள் கொஞ்சம் கம்மியாக கேட்டால் ஏதோ எனக்குள்ள ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு மனைவி நிறைவு இல்லை, ஏதோ ஒரு மனைவி ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு காரியம் நான் மைண்டை கெடுக்குது. அப்போதான் நான் யோசித்தேன், அதுடா நம்மை பரிசுத்தப்படுத்துகிறதும் தேவனுடைய வார்த்தை தான். நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறது என்னது? தேவனுடைய வார்த்தை. ஸோ அது ஒரு நாள் நீங்க கேட்கலனா, ஒரு நாள் நீங்க படிக்கலனா, படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வச்சு நீங்க கேட்கலனா, பரிசுத்தத்தை விட்டு நீங்க விலகி போக வேண்டியதா இருக்கும். நான் சொல்ற காலையில ஒரு வேளை கேட்டா போகக்கூடாது. நீங்க தூங்குறதுக்குள்ள கண்டிப்பா நேரம் இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. இன்னைக்கு உங்களுக்கு இன்டர்நெட்ல ஹெட்ஃபோன் போட்டுக்கலாம், வேலை செய்யலாம். சில வசனங்கள் உள்ள போகும், சில வசனங்கள் உள்ள போகாது. ஆனா உங்களை அறியாம உள்ள போயிடும். இதான் பார்த்துருக்கேன். நான் என்ன பார்த்துருக்கேன்னா, சில நேரங்கள் அப்படியே கேட்டே இருப்போம், நம்மளை அறியாம உள்ள போயிடும். ஆனா எந்த வார்த்தை நமக்கு வேணுமோ அது உள்ள போயிடும். கேக்குதா? எந்த வார்த்தை நமக்கு வேணுமோ, இந்த நேரத்தில் நமக்கு எந்த வார்த்தை வேணுமோ வேணான்ட்டு கர்த்தருக்கு தெரியும். கர்த்தருக்கு தெரியும். நான் சொன்னேன், நான் என் வேலையை செய்கிறேன். ஏன்னா அவன் நிறைய பைக் ஸ்டேட்லாம் கேட்டு நான் போல இருக்கேன். ஸோ அதனால் வந்து நீங்கள் எல்லா பட்சத்திலும் ஜாக்கிரதை இருக்கப்படி பைக்கில் எடுத்துங்க. கடைசி காலத்தில் இருந்த அந்தி கிறிஸ்து எதிர்த்து நிற்கணும்னா ஜாய் விளையாடிட்டு இருந்தால் போதும். பைபிளுடைய வார்த்தை எடுத்தால் அவங்களால நிற்கணும். இந்த பைபிளை படிக்க தெரியலன்னா கூட கேளுங்க, காதலை ஏற்ப போட்டுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. இந்த வார்த்தை நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் அற்புதமாய் என்னை காண்பிடும். நானும் இயேசுவின் தோளில்
உம்மை பெண் சென்று ஊழியம் செய்து உம் பாதம் சேர வாஞ்சிக்கிறேன். உம்மை பெண் சென்று ஊழியம் செய்து உம் பாதம் சேர வாஞ்சிக்கிறேன். சாரம் தேவா கிருபை என்றும் நானும் ஆகிமை தாரும் தேவா ஏழைக்கும் ஆராதம் கிருபை தாரும் என்றும் நானும் ஆகிமை ஆனந்தமாய் இன்பகனா ஸோ இன்னைக்கு இதை வச்சு தெரிஞ்சுங்க. அப்புறம் இன்னொரு காரியத்தை உங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ உங்கள் பக்கத்தில் நல்ல அனாயிண்டிங் இருக்கீங்க, நல்ல பைபிள் படிக்கிறீங்க, சும்மா சாதாரணமான நேரம் இல்லை, நல்ல பைபிள் படித்து கர்த்தரோட கூட இருக்கிறீங்க. அந்த நேரத்தில் உங்களுக்கு சில ஆவிக்குரிய காரியங்களை வெளிப்படையாக உங்கள் சரித்திரமாக உங்களுக்கு தெரியும். இதுதான் இது ஆவிக்குரிய நீதி. இந்த ஸ்பிரிட் இப்போ எப்படி இந்த ஸ்பிரிட்னா கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்டியனுக்குள் அப்படி கொஞ்சம் நெருங்குகிற நேரத்தில் உங்களுக்கு சில பாடியில் சில மாற்றங்கள் உண்டாகும். நான் ஏன் இதை குறிப்பிட்டு நான் சொல்ல விரும்புகிறேன்னா, அந்த காலத்தில் எனக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை. என் பாடியில் சில மாற்றங்கள் உண்டாயிடுச்சு. நான் நல்லா பைபிளை படிக்க நல்ல கர்த்தரை ஆராதிக்க என் தலையில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலிங், என் தலையில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங். இந்த ஃபீலிங்கில் என்ன தெரியும்னா, யாரோ நம்ம பக்கத்தில் இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க ஆண்டவரா, இல்லை நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க பிசாசன் தூதனா, இல்லை அசுத்தாவியா? பிசாசன் தூதன் பிசாசன் தூதன் வேற, அசுத்தாவிகள் வேற. நல்லா கேளுங்க, பிசாஸ் வேற, அசுத்தாவி வேற. சாத்தா வேற, அசுத்தாவி வேற. சாத்தா வேற, அசுத்தாவி வேற. சாத்தானும் அசுத்தாவையும் ஒண்ணாக்காதீங்க. ஏன்னா சாத்தா தேவ தூதர், சாத்தானுடைய தூதர்கள் அநேகர். இந்துஸ் எவ்வளவு சொல்லுவாங்க? எத்தனை கோடி? 3 கோடி தூதர்கள். அது கரெக்ட் தான். அவனோட கூட விழுந்தவங்க 3 கோடி தூதர்கள் விழுந்தாங்க. அப்ப எவ்வளவு கோடி தூதர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா? அது கரெக்ட். அவனோட விழுந்தவங்க அத்தனை கோடி தூதர்கள். இப்போ பிசாசு வேற, அசுத்தாவி வேற. இந்த அசுத்தாவி பிசாசு வந்து உங்களுக்குள்ள வந்து பிடிக்க மாட்டான். நல்லா உங்களுக்கு இதை புரியணும். எனக்கு அன்னைக்கு சொல்லிக் கொடுக்க யாருமே பிசாசு உங்க மேல வர மாட்டேன். கேட்குறீங்களா? கேட்கலையா? பிசாசுனா யாரு? தேவ தூதனுங்க. பிசாசுனா யாரு? தேவ தூதன். தேவ தூதன் சாதாரண மனுஷனுக்குள்ள வர மாட்டான். அவனுக்கு அது அசிங்கமா இருக்கும். ஏன்னா அவன் தேவதூதன் பயங்கர பவர்ஃபுல் ஒரு ஆளு. சாத்தா அவங்களுக்கெல்லாம் லீடர். அவர் ரொம்ப பவர்ஃபுல். நல்லா கேட்குறீங்களா? கேட்கலையா? கட் பண்ணி போடுமா, அப்பதான் நீ இது பண்ண முடியும்.